அனைவருக்கும் வணக்கம். தற்போது 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 2ஆம் பருவம் கலங்கரை விளக்கம் பாடத்தில் உள்ள மதிப்பீடு பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். வேயாமாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. உறவு நீர் அழுவம். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் கடல். அழுவம் என்ற சொல்லின் பொருள் கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை. தூண் என்னும் பொருள் தரக்கூடிய சொல் மதலை. குருவினா. மரக்கலங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது எது? கலங்கரை விளக்க மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கின்றது. சுருக்கமாகவும் அப்படி சொல்லலாம். மரக்கலங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது கலங்கரை விளக்கம் என்றும் சொல்லலாம். அடுத்த வினா. கலங்கரை விளக்கத்தில் எந்நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும்? கலங்கரை விளக்கில் இரவு நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும். இரவு முழுவதும் ஒளிவிட்டு வழிகாட்டும். சிறு வினா. கலங்கரை விளக்கம் பற்றி பெரும்பானாற்று படை கூறும் கருத்துக்களை எழுதுக. கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கின்றது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தின் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறை அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் 2ஆம் பருவத்தில் கவின்மிகு கப்பல் என்ற பாடத்தில் மதிப்பீடு பற்றி படிக்க இருக்கிறோம். இயற்கை வங்குள் ஆட்ட. இதில் வங்குள் என்ற அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காற்று. வங்குள் என்றால் காற்று. மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்றாகி. இன்று கூட்டல் ஆகி என்பத இன்றாகி என்ற சொல் கிடைக்கும். எதுகை இடம்பெறாத இணை. எதுகை சொல் இடம்பெறாத இணை என்னன்னு கேட்டிருக்கிறோம். இரவு இயற்கை. அதாவது 2வது எழுத்து ஒன்று போல வர வேண்டும். எதுகை என்று சொன்னால் 2வது எழுத்து ஒன்று போல் வந்தால் அது எதுகை சொல். அது இடம்பெறாத சொல்லத்தான் நமக்கு கேட்டிருக்கு. அப்ப இரவும் இயற்கையும். அடுத்ததாக பொறுத்துக பார்ப்போம். வங்கம் கப்பல். வங்கம் கப்பல். நீகான் நாவாய் ஓட்டுபவன். நீகான் நாவாய் ஓட்டுபவன். எள் பகல். எள் பகல். மாட ஒள்ளரி கலங்கரை விளக்கம். மாட ஒள்ளரி என்றால் கலங்கரை விளக்கம். குருவினா. நாவாயின் தோற்றம் எவ்வாறு இருப்பதாக அகநானூறு கூறுகிறது? உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். உலகம் புடைபெயர்ந்தது. உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். நாவாய் ஓட்டிகளுக்கு காற்று எவ்வாறு துணை செய்கிறது? இரவும் பகலும் ஓரிடத்தில் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை
அசைத்துச் செல்லும். அசைத்துச் செல்லும். இரவும் பகலும் ஓரிடத்தில் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அழைத்துச் செல்லும். அசைத்துச் செல்லும். சிறுவினா கடலில் கப்பல் செலுத்தும் காட்சியை அகநானூறு எவ்வாறு விளக்குகிறது? உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். அது புலால் நாற்றமுடைய அலைவீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும். இரவும் பகலும் ஓரிடத்தில் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்துச் செலுத்தும். உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசையறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயே. அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழில் இலக்கிய வகை சொற்கள் 2ஆம் பருவத்தில் இந்த பாட இலக்கணத்தை நம்ம மதிப்பீட பார்க்கிறோம். எல்லோருக்கும் எளிதில் பொருள் தரும் சொல் எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். வடமொழி என்று அழைக்கப்படக்கூடிய மொழி சமஸ்கிருதம். பொறுத்துக. இயற்சொல் அங்க இருக்கக்கூடிய சொற்கள்ல இயற்சொல் அப்படின்னா சோறு. திரிசொல் அழுவம். திரிசொல் அழுவம். திசைச்சொல் பெற்றம். திசைச்சொல் பெற்றம். வடசொல் ரத்தம். வடசொல் ரத்தம். குருவினா மண் பொன் என்பன எவ்வகை சொற்கள் ஆகும்? மண் பொன் என்பன பெயர் இயற் சொற்கள் ஆகும். பெயர் இயற் சொற்கள் ஆகும். மண் பொன் என்பன பெயர் இயற் சொற்கள் ஆகும். இயற்சொல்லின் 4 வகைகள் யாவை? பெயர் வினை இடை உரி. பெயர் வினை இடை உரி. பெயர் வினை இடை உரி ஆகிய 4 வகைகளில் வரும். குங்குமம் கமலம் என்பன எவ்வகை வட சொற்கள்? வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள். இதில் குங்குமம் கமலம் ஆகிய வட சொற்கள் தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர். இதை தற்சமம் என்பர். சிறுவினா இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? இலக்கிய வகையில் சொற்களை இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடசொல் என 4 வகையாக பிரிக்கலாம். இலக்கிய வகையில் சொற்களை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் என 4 வகையாக பிரிக்கலாம். இயற்சொல் மண் கல். திரிசொல் வங்கம் இயம்பினான். திசைச்சொல் கேணி கடுதாசி. வடசொல் குங்குமம் புலம்பம். குங்குமம் புலம்பம். திரிசொல்லின்
வகைகள் குறித்து விளக்குக. கற்றோர்க்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிசொற்கள். வங்கூல் காற்று, அழுவம் கடல், சாற்றினான் சொன்னான், உருபயன் மிகுந்த என்னும் சொற்கள் வரும் திரிசொல் பெயர் வினை இடை உரி ஆகிய 4 வகையிலும் வரும். பண்டிகை கேணி என்பன எவ்வகை சொற்கள் விளக்குக. பண்டிகை திசைச்சொல், கேணி திசைச்சொல். இச்சொற்கள் வேறு மொழிகளில் இருந்து தமிழ் மொழிக்கு வந்துள்ளதால் திசைச்சொல் எனப்படுகிறது. அனைவரும் படித்து பயன்பெறுக. நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 2ஆம் பருவம் தமிழரின் கப்பற்கலை என்ற பாடத்தில் மதிப்பீடை பார்ப்போம். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். நிரப்புக. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் தொகுதி என அழைக்கப்படும். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் தொகுதி என்று அழைக்கப்படும். கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை என குறிப்பிடப்படும். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை என குறிப்பிடப்படும். பொறுத்துக. எரா அடிமரம், எரா அடிமரம். பருமல் குறுக்கு மரம், பருமல் குறுக்கு மரம். மீகாமன் கப்பலை செலுத்துபவர், மீகாமன் கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி திசை காட்டும் கருவி, காந்த ஊசி திசை காட்டும் கருவி. தொடர்களில் அமைத்து எழுதுக. நீரோட்டம். மலை அடிவாரங்களில் ஆற்றின் நீரோட்டம் அதிகமாக இருக்கும். காற்றின் திசை. காற்று வீசும் திசையில் காற்றாடி சுழலும். வானியல் அறிவு. பண்டைய தமிழர்கள் வானியல் அறிவில் சிறந்து விளங்கினர். ஏற்றுமதி. துறைமுகங்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வாணிகத்தில் சிறந்து விளங்கின. குருவினா. தோணி என்னும் சொல்லின் பெயர் காரணத்தை கூறுக. எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான். உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன. உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணி என்று அழைக்கப்பட்டன. கப்பல் கட்டும்போது மரப்பலகைகளுக்கு இடையே தேங்காய் நார் அல்லது பஞ்சு வைப்பதின் நோக்கம் என்ன? மரக்கலங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார் பஞ்சு ஆகியவற்றின் ஒன்றை வைத்து ஒன்றை நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தனர். சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன.
கப்பலின் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்களை கூறுக. கப்பல் பல்வேறு மென்மையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நாங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளில் சிலவாகும். எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளில் சிலவாகும். சிறுவினா சிறிய நீர்நிலைகளையும் கடல்களையும் கடக்க தமிழர்கள் பயன்படுத்திய ஊர்திகளின் பெயர்களை எழுதுக. சிறிய நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள், தவளைகள் முதலியன அமர்ந்து செல்வதையும் கண்ட மனிதன் தானும் அவ்வாறு பயணம் செய்ய முயன்றான். தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தினர். தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை போன்றவற்றை சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தினர். களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை. இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர். களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை. இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர். பண்டை தமிழரின் கப்பல் செலுத்தும் முறையை பற்றி எழுதுக. கடலில் காற்றின் திசை, கடல் நீரோட்டங்களின் திசை அறிந்து தம் பட்டறிவால் உரிய திசையில் கப்பலை செலுத்தினர். திசை காட்டும் கருவி, வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்து திசையை அறிந்து கப்பலை செலுத்தினர். கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை, கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பலை செலுத்தும் முறையை தமிழர்கள் அறிந்திருந்தனர். கப்பல் பாதுகாப்பானதாக அமைய தமிழர்கள் கையாண்ட வழிமுறைகள் யாவை? கப்பல்கள் தண்ணீரிலே இருப்பவை என்பதனால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இழுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களையும், பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களையும் பயன்படுத்தினர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு தச்சு மூலம் பயன்படுத்தினர். கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்று அழைக்கப்படும் யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று முன்பக்கம் வடிவமைப்பர். மரங்களையும் பலகைகளையும் இணைக்க தேங்காய் நார், பஞ்சு பயன்படுத்தினர். சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். இரும்பாணிகள் துருப்பிடித்துவிடும் என்பதால் மரத்திலான ஆணையையே பயன்படுத்தினர்.